வளர்த்திருக்க செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலங்களில் நாம் கூட சங்கீதம் 112 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வார்த்தைகளிலும் கிரிகைகளிலும் உண்மையாயிருப்பார்கள். அவர்கள் செம்மையானவர்களாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமும் பிரயாசமும் நீதியும் நேர்மையும் உள்ளதாயிருக்கும். அவர்களிடத்தில் அநீதி காணப்படாது. இப்படிப்பட்டவர்கள் செம்மையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மெய்யாகவே நல்லவர்கள் அவர்களோடு பேசும்போது பழகும்போது அவர்களுடைய நற்குணம் வெளிப்படும். அவர்கள் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவர்களாயிருப்பார். சொன்னதை செய்வார்கள், செய்வதை சொல்வார்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் மார்க்கத்தின் அஸ்திபார உபதேசமே உண்மையான சத்தியம் என்பதில் மாயமான கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமானது என்பதை நாம் நாம் பலத்திருக்க செய்வார். இந்த சந்ததியை பலத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் செம்மையானவர்களாயிருக்கும். தன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.